புறம் அகப்புறம் எங்கும் 4 இடத்துலயும் பொங்கி நிறைந்திடுமோ. இவ்வளவுக்கு எது வரணும்? அருள் வந்தாதான். அருள் வரலன்னா அதை நம்ம இந்த ஏரோ போட்டிருக்கோம் பாருங்க. அது வந்து கலக்கணும், அகத்திலையும் கலக்கணும், புறத்திலையும் கலக்கணும், 4 இடத்துலையும் ஊறணும்னு சொல்வாரு. பொங்கி அகம் புறம் காணா எங்கும் நிறைந்திடுமோ அறுத்தகும் அவ்வெல்லத்தை நான் மூழ்கி நான் போய். இப்படி எல்லாம் ஒளிவடிவமா ஆயிட்டாக்க நம்ம எதுக்குள்ள போயிடுவோம்? அந்த பெருவெளிக்குள்ள புகுந்துருவோம். அந்த பெருவெளிக்கு போனா அது எங்கும் எல்லாம் என்ன மயமா இருக்கு? ஒளிமயமா இருக்கு. நம்ம அதுக்குள்ள போனோமா நம்ம அதுக்குள்ள எப்படி இருக்கும்? தண்ணி இருக்கு, கடல். தண்ணிக்குள்ள குதிச்சீங்கன்னா உங்களுக்கு சுத்தி என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். அதுபோல நீங்க வந்து கடவுளுடைய வெள்ளமாக இருக்குது அந்த உலகம். அருள் வெள்ளமாக இருக்கு, ஆனந்த வெள்ளமாக இருக்கு. அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு பூரா என்ன சூழ்ந்திருக்கும்? ஆனந்த வெள்ளம். அதை சொல்றாரு. இப்படி அறுத்தகும் அவ்வெள்ளத்தை நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனும் அறிந்திலம் மேல் விளைவே. தெரியலையே. அப்ப அது சொல்லாம சொல்றாரு. நீ அடைஞ்சிட்டா எப்படி போயிடுவ, எப்படி இருப்பன்னு என்னமோ அவருக்கு தெரியாத மாதிரி அவர் போயிட்டாரு. போயிட்டு நமக்கு சொல்றாரு, அப்படியே நீ வேண்டு இப்படி கேளு, கடவுள்கிட்ட கேளுன்னு நமக்கு அமைத்து பாடலை கொடுக்கிறாரு. பட்டினத்தாரோட பாடல்ல சொல்லுவோம். அட்டாங்க யோகமும், அட்டாங்க யோகம் தெரியல, படிநிலைகள் 8 இருக்குது. அட்டாங்க யோகமும் ஆதாரம் 6. ஆதாரம் 6 என்பது நமக்குள்ள இருக்கிற சக்கரம். ஆதாரம் 6 அவத்தை 5. சாக்கரம் சொப்பனம் சுருத்தி துரியம் துரியாதீனம். அவத்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன். அப்ப பட்டினத்தர் எங்க போயிருக்கிறாரு? பராபர வெளிக்கு போயிருக்கிறாரு. அங்க போனே எட்டாத பேரின்பம் வட்டாத மதிப்பால் ஊரல் உண்டு கண்டு எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதுன்னு சொல்றாரு. அவரும் இதே வார்த்தை தான் பயன்படுறார். எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றான். விழுங்குறதுன்னா எப்படி? முதல்ல வாயில ஏதாவது ஒண்ணு போனா முதல்ல என்ன மென்னி சாப்பிடுமா? பாம்பு வாயில போனா என்ன செய்யும்? அப்படியே முழுங்கிடும். அது மாதிரி இந்த வெள்ளம் என்று சொல்லக்கூடியது நம்மளை அப்படியே என்ன செஞ்சிருக்கோம்? விழுங்கி இருக்கின்றது. பராபரைக்கே ஆனந்த வெள்ளம். வெள்ளல் பெருமான் அதையும் ஒரு படி மேல தாண்டி அதே வெள்ளத்தை இங்கே அவர் சொல்றார். நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனும். அப்ப அது அந்த இன்பம் வேற, இந்த இன்பம் வேற இல்லை, ரெண்டும் ஒன்றாக இருக்கு. அப்ப இந்த பாடல்ல ஒன்று, அந்த திருவடி அடிச்சிறியேன் சென்னி மிசை வருமா என்பது ரொம்ப ரொம்ப அதுதான் தீட்சை. அப்ப தீட்சை மறைமுகமா என்ன சொல்றது? அப்ப வள்ளலாரோட இதுல தீட்சை இருக்கா இல்லையான்னு கேட்டா, வள்ளலார் தீட்சை பெற்றாரா இல்லையா அப்படின்னா பெற்றாரு. யாருக்கிட்ட பெற்றாரு? அருப்பெரும் ஜோதியே அவருக்கு அதை பாடல் எல்லாம் பல்வேறு பாடல்கள் அந்த தீட்சை வந்து சொல்றாரு. அடுத்த பாடல், கரணமெல்லாம் கரைந்த தனி கரை காண்பதுள்ளதோ கரை கண்ட பொழுதனையும் கண்டு தெளிவேனோ கரணமெல்லாம் கடந்த திரு அருள் எரிப்படுமோ அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம் தான் உருமோ மரணமெல்லாம் தவிர்த்து சிவ மயமாகி நிறைதல் வாற்றிடுமோ மூலமல வாதனையும் போமோ சரணமெல்லாம் தரமன்றில் திருநடம் செய் பெருமான் தனது திரு உளம் எதுவோ சற்று மறிந்திலனே. இங்க என்ன சொல்றாரு? கரணமெல்லாம், வாட் இஸ் கரணம்? அந்த கரணங்கள் சொல்ற அந்த இன்டர்னல் பாடி. நமக்கு எக்ஸ்டர்னல் பாடி வந்து இது. இன்னர் பாடி வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதை வந்து அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்ல. மனம் புத்தியா இயங்கும், சித்தமாகவும் இயங்கும், ஈகோ நான் என்ற உணர்வோடும் 4 ஃபெக்கல்டிஸ்ல அது வந்து இயங்கக்கூடிய தன்மை. இது மெய்யா பொய்யா? இந்த மனம் என்ன வெளி? அசுத்த வெளி, இருள் வெளி. இல்லைங்களா? அப்ப இந்த மனம் என்ன ஆக்கப்படும்? இந்த மனம் என்ன ஆகணும்? நம்ம கரைக்கணும். கரைக்க முடியுமா? கரைக்கணும். நம்மளால அதை கரைக்க முடியுமா? கரைக்க முடியாது.
நீங்க எத்தனை தங்காய் கட்டினாலும் இது வந்து கரைய. ஆமா, கடவுளுடைய அருளால் மட்டுமே. அப்ப இதற்கு முன்பு உள்ள சித்தர்கள் இந்த மனதை கரைக்கிறதுக்கு எங்கிருந்து அருள் பெற்றார்கள்? மூலாதாரத்திலிருந்து பெற்றார்கள். மனம் கரைந்தது. அதுக்கு முன்பு உள்ளவங்க எப்படி மனதை கரைத்தார்கள்? இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி சத்விசாரணை செய்து அந்த மனதுக்குள்ள இறைவன் வெளிப்பட்டு அந்த மனதை அது கரைத்தது. நான் வள்ளலாருக்கு எது கரைக்குது கேட்கிற என்னென்ன கேட்கிற. அப்ப மனம் கரைக்கணும் என்பது அங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. மனம் கரைக்கப்பட வேண்டும். ஆனா இப்ப வந்து இந்த இறப்புன்னு சொல்றது வந்து 2 வகையான இறப்பு இருக்கு. அது ஒரு சித்தர் பாடுவது, மாளுவது 2 வகை மைந்தா கேளு, மகத்தான சீவைகளை மாறும் போது. எப்ப நீ மாறுற, ஒன்று உடம்பு மூச்சு காட்டு நின்று செத்து போறோம், அல்லது பல நோய் வந்து செத்து போறோம், அடிபட்டு செத்து போறோம், இது ஒரு வகை. சீவகலை மாறும் போதுன்னு சொல்றாரு. அப்ப எப்ப வந்து நம்ம அந்த ஜீவகலை மூலாதாரத்தில் இருக்கிற கலையை உள்ளத்துக்கு கொண்டு போறோமோ மனம் என்ன ஆகிட்டே இருக்கு, மனம் காஞ்சிக்கிட்டே இருக்கு, செத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இது ஒரு வகை. மாளுவது 2 விதம் மைந்தாக்கள், மகத்தான சீவகலை மாறும் போது அப்படின்னு ஒரு பாடல். அகம் கரணம் என்று சொல்லக்கூடிய மனம் வந்து சாகம். இதை திருமந்திரத்துல திருமூலர் கூட சொல்வார். மனமாயை மாயை. எது மாயைன்னு கேட்டா மனமாயை மாயைன்னு. நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்போம் மாயைனா என்ன என்ன. அவர் சொல்றாரு மனமாயை மாயை, இம்மாயை மாய. இந்த மாயை மாய, பிணை மாய்வதில்லை, வேற எதுவும் சாகிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. இந்த மனம் செத்தா போதும். மனமாயை மாயை, இம்மாயை மயக்க, பிணை மாய்வதில்லை, பிதற்றும் வேண்டாம். நிறைய பேச வேண்டாம். கம் டு த பாயிண்ட். எது சாகணும்? ஏன் உடம்பு சாகணும்? இந்த மனம் சாகட்டும், மனதை சாகடிக்கும். அதான் ஒரு சித்தர் சொல்றாரு, மனம் இறந்த மகிமையினால் புத்தி ஆச்சு. யாருக்கும் மனம் இறந்து போச்சோ புத்தி. அதுதான் தீபாவளிக்கு நம்மளாம் இறந்தவங்களுக்கு ஏன் படையல் போட்டு அவங்களாம் சாமிக்கு போறோம், நமக்கு ஒரு நினைப்பு. அவங்களுக்குலாம் என்ன இறந்து போச்சு? மனம் இறந்து போச்சு. மனம் இறந்து போயிருந்தா பரவாயில்ல, பெரிய மகான்கள் புத்தி நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்களாம் மனம் இறந்த போனாங்க இல்லை. என்ன இறந்து போச்சு? உடம்பு இறந்து போச்சு. அப்ப மனம் இறக்குமா? அப்ப மனம் வெளியே இருக்கும். மனம் திருப்பி என்ன செஞ்சோம்? மறுபடியும் உருவெடுத்து பிறகு. அப்ப மனதை கொள்வதற்கு தான் இந்த புறத்துல செய்யற சடங்குகள் பூரா. 9 நாள் நவராத்திரி, கடைசி நாள் வன்னி மரத்தை வச்சு, வாழை மரத்தை வச்சு அம்பு விடுறாங்க இல்லையா, எல்லாம் தான் இந்த இதுதான். அது ஆக்சுவலி வன்னி மரம் தான் வைப்பாங்க. வன்னி மரம்லாம் நீ கிடைக்காது. ஆனால் வாழை மரம் வச்சுட்டு அதில் அம்பு விடும், ஈஸியா போய் பொத்துக்கொள்ள. அப்ப என்ன அந்த மறைமுகமா என்ன சொல்லுவாங்க? நரகாசுரன் நாளைக்கு நவம்பர் 2 நம்ம தீபாவளி கொண்டாட போறோம். அதுவும் இது என்ன வலியுறுத்துது? அந்த நரகாசுரன் இந்த கரணத்தை தான் சொல்லுது. ஏன்னா இந்த கரணத்தை எப்படியெல்லாம் உருவகப்படுத்துகிறா, மகிடாசுரனாக, அரக்கனாக, 10 தலை ராவணனாக. 10 தலை உள்ள பிறந்திருக்கும் சொல்லு, வாய்ப்பே இல்லை. எல்லாமே அந்த சிம்பால் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நமக்கு புராணங்கள் கதை வடிவத்தில் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆக கரணமெல்லாம், அதுல இன்னொரு வார்த்தை கரணம்னு சொல்லாமல் கரணம் எல்லாம் நம்ம. ஏன்னா கரணங்கள் என்ன கூறுன்னு கேட்டா என்ன சொல்றீங்க? வெளி வெளி நீர்வெளி, நீர்வெளியாக இருக்கு. அப்ப எத்தனை இருக்குது? ஒவ்வொரு கரணம் கடந்தால், இதை கடந்தீங்கன்னா இந்த கரணம் ஒவ்வொன்றும் கடந்து கடந்து போக கரணம் வந்துகிட்டே இருக்கும் மனம். இப்ப வள்ளலார் சொல்ற அருளே நம் மனம் வருது இல்லையா, அங்கேயே என்னன்னு பயன்படுத்துற? மனம் என்ற சொல்லதான் பயன்படுத்துற. இப்ப திருமூலர் சொல்றாரு உள்ளம் பெரும் கோயில். இப்ப உள்ளம் என்பதும் ஆட்டோமேட்டிக்கா அங்க என்னது? அது கரணத்துக்கு உட்படுது. ஆனா இந்த கரணம் அசுத்த கரணம், அது சுத்த கரணங்கள், அது மேம்பட்ட கரணங்கள். ஆக கரணம் எல்லாம் கரைந்து, அப்ப எந்த வெளி வரைக்கும் எல்லாம் கரைந்து, பராபரை வரைக்கும் கரைந்து. அங்கே பாருங்க, தனி கரை காண்பது உள்ளதோ, அதை தனியா பிரிச்சு காட்டுறாரு பாருங்க. அந்த பெருவெளிய தனி கரை காண்பது உள்ளதோ. அப்ப பராபரை கரைஞ்சாதான் அடுத்தது என்னது?
தனிக்கரை. இக்கரை கடந்திடு அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. ஆக கரணமெல்லாம் கரைந்து தனிக்கரை காண்பதுள்ளதோ கரை கண்ட பொழுதும். இவந்தோ நான் அந்த பக்கம் ரீச் பண்ண பிற்பாடு கூட என்னையும் கண்டு தெளிவேணும். செல்ஃப் ரியலைசேஷன் இப்படிலாம் கடந்தனே அதுதான் நானா அப்படின்றத நான் அதை கண்டு தெளிவேணும். அப்போ நம்மளுடைய உண்மையான செல்ஃப் எது? நம்ம எங்க இருந்து வந்திருக்கணும்? அற்புதம் ஜோதியாக நம்ம இருந்து வந்திருக்கோம். அப்ப மீண்டும் நம்ம திருப்பி என்னவாக ஆகணும்? அப்ப கரை கடந்தனே நான் அற்புதம் ஜோதியாக இருப்பானா, இல்ல நான் வேற பரம்பரையா இருப்பானா, இல்ல பரம்பரையா இருப்பானா, இல்ல பறையா இருப்பானா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் அங்க வந்து வச்சு கேட்கிறார். பொழுதெனையும் கண்டு தெளிவேணும், எனையும் கண்டு தெளிவேணும். இந்த எனையும் என்பது செல்ஃப், கண்டு தெளிவேணும். அரணம்னு வருது, அதுவும் கரணம்னு தான் வரணும். கரணமெல்லாம் கடந்த திரு அருள் நெறி வெளி நேர்படுமோ. இப்படி இந்த கரணங்கள் எல்லாம் கடந்த பிற்பாடு அருள் வெளி ஏற்படுமோ, கிடைக்குமா, இல்ல வேற ஏதாவது மருள் நெறி கிடைச்சிருமா? அங்கேயே ஒரு டவுட் வைக்கிறார். இத்தனை கரணங்கள் எல்லாம் கடைந்த பிற்பாடு கூட அருள் வெளி நேர்படுமோ, நேரடியாக அந்த அருள்வெளி, அதாவது பெருவெளி வந்து அருள் நெறி இல்லையா, அது அருள்வெளி இல்லையா, அது எனக்கு தோன்றுமோ? அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம் தான் உருமோ. அந்த வெளிக்குள்ள கலந்தனே எனக்கு அந்த வெளியினோட இருக்கின்ற ஆனந்தம் எனக்கு வந்து அமையுமோ? மரணமெல்லாம் தவிர்த்து, இங்கேயும் பாருங்க, மரணம் என்பது ஒரு தடவை வருதுன்னு, ஏன் மரணம் எல்லாம்? முதல்ல கரணம் எல்லாம், இங்க மரணம் எல்லாம். ஏன்னா எல்லா இடத்துக்கும் என்ன வரும்? மரணம் வரும். அப்ப மரணம் எல்லாம் பெருவாழ்வு எந்த வெளிக்குட்பட்டு? பெருவெளி. அதுக்கு சான்று நீங்க ஒரு பாடல் சொல்லணும். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடும் வாழ்ந்தோம். மற்ற இதை சன்மார்க்கத்தை விட்டுட்டு சமரச வெளியை விட்டுவிட்டு மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும் பாவி வந்திடுமே. அந்த சற்றும் இதை உம்மால் தடுக்க முடியாது. அப்ப மரணத்தை நம்ம தடுக்க முடியாதுன்னு அவரே சொல்றாரு. அப்ப யார்தான் தடுக்க முடியும் என்பதற்கு என்ன சொல்றாரு? சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் வெற்றி நின்று தடுக்கோளும் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் சத்தியம் இதன் மொழியில். அப்ப பராமரை வரைக்கும் மரணம். ஆக மரணமெல்லாம் தவிர்ந்து சிவமயமாகி நிறைதல். என்ன மயமா மாறிடுறோம்? சிவமயமாக நிறைதல். வைத்திடுமோ? சிவம் போனால் சவமாகும். சிவம் உள்ளுக்கு சார்ந்தால் நம்ம வந்து சிவமயமாக ஆகிவிடும். வாய்த்திடுமோ? மூல மல வாதனையும் போமோ? மூலமலம், மும்மலம் தானே நம்ம பேசுறோம். இன்னும் 2 மலங்கள் இருக்கு. அது பிரகிருதி மாயைன்னு சொல்லுவாங்க. சுத்த மாயை, சுத்த மாயை, மகாமாயை. இது மூலமலமாக இருக்கு. சரிங்களா? அப்ப மூலமல வாதனையும் போமோ அப்படின்னு அதையும் கேட்கிறது. சரணமெல்லாம் தர மண்டில் அடைக்கலம். சரணம் என்பது அடைக்கலம் தர மண்டில் திருநடம் செய் பெருமான் தனது திருவுளம் எதுவோ. நான் ஆசைப்படுறேன், ஆனா இந்த ஆசையை பூர்த்தி செய்வது என் கையில இல்லையே, உன் கையில தானே இருக்கு. ஆக உனது திருவுளம் எதுவோ ஏதும் சற்றும் அறிந்திலனே. சற்றும்னா எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, நீ எனக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா என்பது சற்றும் அறிந்திலனே. ஆனா நான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு பெருமான் வந்து இப்படி ஒரு பாடலை நமக்கு அமைத்திருக்கு. அப்ப இதுல இருந்து கரணம் என்று சொல்லக்கூடிய மனம் கட்டாயம் என்ன ஆகும்? கரை உருக்கப்படணும், உருக்கி எடுக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. பல்வேறு இடத்துல இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்றாங்க. எல்லாம் மனதை உருக்கிறது. அகஸ்தியர் கூட மனதை உருக்கிறத பற்றி ஒரு பாடலை சொல்லியிருந்தார். அதனால அது பராபரையை கொண்டு உருக்கினார். மதிவாயில் ரவி மதியும் அடையும் போது வன்னி ஒளி தீக்காடோ மதியோ கோடி.
மலை வாயில் மதி ரவியும் அடையும் போது இது ரெண்டையும் செஞ்சு மூலக்கடலை எடுத்து புரோமத்தில் நீ நுழையும் போது வன்னி ஒளி தீக்காடோ மதியோ கோடின் அது எப்படி இருக்குமா? தீக்காடு மாதிரி தீ பத்தி இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி உனக்கு தீக்காடாக தெரியும். தலை கீழாய் கால் மேலாய் தமரில் புக்கில் சச்சினாந்த ஒளி சார்பு கொண்டு உழைவாயில் மெழுகது போல் உருகி உள்ளம் ஒடுங்கு நிலை பெற்றவருக்கு ஒளிகள் காணும்னர். யாருக்கு ஒளிகள் காணும்? யாருக்கு பராபரை ஒளி காணும்னா உழைவாயில் மெழுகது போல் உருகி உள்ளம். உள்ள எப்படி உருகணும்னு சொல்றாரு. கெண்டல் கொண்டு போய் நம்ம நெருப்பு கிட்ட வச்சா அது கெண்டல் என்ன ஆயிடும்? அப்படியே உருகி போயிடும். அது மாதிரி மெழுகுன்னு சொல்லக்கூடியது கொண்டு போய் நெருப்பு கிட்ட வச்சா அது அப்படியே இலகி போயிடும், அப்படியே காணாம போயிடும். அதுபோல உருகி உள்ளம் ஒடுங்கு நிலை பெற்றவருக்கு ஒளிகள் காணும். அப்ப சித்தர்மா என்ன பண்ணிருக்கிறாங்க? திருமூலரும் கரைச்சிருக்கிறார். என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கடலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார் கண்டு என்போன் மணியினை எய்த ஒண்ணாது. நீ பராபரை என்ன மாதிரி அடையணும்னு சொன்னாக்க உன் உள்ளத்தை உருக்கிதான் நீ வர முடியும், இல்லைன்னா என்ன மாதிரி நீ வர முடியாது அப்படின்ட்டு. அப்ப வள்ளலாருங்க கேட்கறது சரியா இருக்குது. எல்லாரும் எதை கடந்து, அதனாலதான் மனதை கடந்து போ, மனதை கடந்து போ. இது எந்த பயிற்சியிலேயாவது இது மனதை கரைய வைக்கும். யோகா பயிற்சி செஞ்சா மனம் கரையும். மனதை கரைய வைக்கிறது ஏதாவது பொருள் இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு நியூக்ளியர் பொம் போட்டா கூட உடம்பு பூரா கூட என்ன ஆயிடும்? டிசால்வ் ஆயிடும். எல்லாமே அப்படியே கரைஞ்சி பீஸ் பீஸா போயிடும். அப்படிலாம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸுங்கெல்லாம் இருக்கு. ஆனா உள்ளம் கிடையாது. அப்போ உள்ளம் எவ்வளோ ஸ்டெடியானது. அப்படியாப்பட்ட ஒரு இதை இந்த அருப்பெரும் ஜோதி என்ற அருள் உள்ளத்துக்குள்ள புகுந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ கருணை இருக்கணும். நமக்குள்ள புகுந்து இதை உருட்டி கொடுக்குதுன்னாக்க நமக்கு எவ்வளோ தயவு இருக்கணும் உயிர்கள் பால். அதுக்கு நம்ம மேலே அதனாலதான் சற்றும் அறிந்தில நீ எனக்கு தெரியல, நீ எனக்கு இதை செய்து கொடுப்பியா? இது வேற யாருமே செய்ய முடியாது. இன்னும் கரணமெல்லாம் கரைந்த தனிக்கரை காண்பது அல்லதோ கரை கண்ட பொழுதும் என்னை கண்டு தெரிவேனோ கரணமெல்லாம் கடந்த திரு அருள் வெளி நேர்படுமோ அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம் தான் உருமோ மரணமெல்லாம் தவிர்ந்து சிவமயமாகி நிறைதல் வாய்த்திடுமோ மூலமல வாதனையும் போமோ சரணமெல்லாம் தரமண்டில் திருநடம் செய் பெருமான் அடைக்கலம் தருவதற்காகவே இருக்கிறாராம் பெருமான். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பதற்காக இருக்கான். ஏன்னா நம்ம உலகம் சரியில்லை, எந்த உலகமும் சரியில்லை, நித்தியம் இல்லை. அப்ப இருக்கிற ஒரே உலகம் எது? அருட்பெரும் ஜோதி உலகம் மட்டும்தான். அது நமக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக இருக்கின்ற நரமண்டில் திருநடம் செய் பெருமான் தனது திருவுளம் எதுவோ. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, யாரை ஏத்துக்கிறாரு, யாருக்குள்ள கூட்டிட்டு போக போறாருன்றது இன்னும் தெரியல. முதல்ல ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டாரு. யாரு? வள்ளல் பெருமான கருவிலே கலந்து அவரை சிறு பிள்ளையிலேயே அவரை ஆட்கொண்டு சிறு பிள்ளையிலேயே ஞானத்தை கொடுத்து 9 வயசுல கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் பல நிலைகள் எல்லாம் கொடுத்து